பஞ்சாப் செய்தது போல் மும்பை இந்தியன்ஸும் பண்ணிடுவாங்களோ? ஏன்னா பார்த்தீங்கன்னா 257 ரன் டார்கெட்டை வச்சுருக்காங்கங்க டெல்லி பார்த்தீங்கன்னா அந்த பையனை பாராட்டி அவனை ஓப்பனிங் இறங்கினார் மெக்ரான்னு சொல்லிட்டு. ஆஸ்திரேலியன் பிளேயர் போல இருக்கு. இன்னும் அடிங்க அப்பா, அடிக்கிறதுலாம் 4-6 சூப்பராக ஆடினார். அவர் வந்து வேர்ல்டு கப்பு 2020 வராராம். அவரும் டிராவிஸ் ஹெட்டும் ஓப்பனிங்காக கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. இந்த கோப்பையும் ஆஸ்திரேலியாவுக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் இந்தியன் பிளேயர்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் நமக்கு காத்திருப்போம். இங்கே வந்து ஒருத்தர் பயங்கரமாக போராடுறாங்க. யாருன்னா திலக். என்ன மாதிரியான ஒரு போராட்டம் பார்த்தீங்களா? அதாவது மும்பை வந்து 257 அடிக்கும் அப்படிங்கும்போது நம்மெல்லாம் என்ன நினச்சோம்னா, ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் இவங்க வந்து ஃபயர் ஆகணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க 2 பேரும் பெரிய அளவில் ஃபயர் ஆகலை. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சூரியகுமார் யாதவ் கூட அவர் அடித்தார். ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடித்தார். 26 ரனில் அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. ஹார்திக் பாண்டியாவுக்கு இவ்வளோ நாள் கழித்து இந்த மேட்ச் அற்புதமாக மாட்டுச்சு. பட் அவரும் அவுட் ஆகுறாரு 40s. ஆனால் இந்த பையன் திலக் வர்மா ஆட்டம் வேறு லெவலில் இருந்ததுங்க. இன்றைக்கி சூப்பராக இருந்தது. இந்த கடைசி ஓவரில் அவர் ரன் அவுட் ஆகலைன்னா ஒருவேளை ஜெயிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்தினார். ஒரு கட்டத்தில் மும்பை இதை சேஸ் பண்ணவே முடியாதுங்கிற ஒரு சூழல்லாம் வந்துச்சு. திடீர்னு டிம் டேவிட் வந்து ஒரு ஓவர் நல்லா ஆடினார். திடீர்னு அவரும் அவுட் ஆகிடுறாரு. நல்லா இருந்தது இந்த மாதிரியான மேட்சுகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ என்னென்னா T20ல் 250 ரன்னா கூட அசால்ட்டாக வராங்களே, என்ன தான் நடக்குது? பவுலருடைய பரிதாப நிலை தான் தொடர்ந்து நீடிச்சிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். ஆனால் இந்த மேட்ச் சூப்பராக இருந்தது. ஆனால் மும்பை தோற்றதுனால தொடர்ந்து 9வது பொசிஷனில் இருக்காங்கங்க. என்னங்க ஆச்சு மும்பைக்கு?